ஞானிகள் உயிரை உயிரை எழுப்புவான். அதான் எழுத்து, அதான் டெப்த். அவன் என்ன பண்ணுவான், போர் போடுவான். 300 அடியில 400 அடியில போடுவான். அந்த மாதிரி அப்படியே ஆழத்துல கிடக்கு உயிர், தாக்குவான் உயிரை தாக்கி எழுப்புவான். எப்படி 400 அடியில கீழே தண்ணி வருதோ அந்த மாதிரி உயிரை தாக்கனா உயிர் என்ன பண்ணுவான், பீறிட்டு அப்படியே மனசை ஒட்டச்சுக்கிட்டு வெளியில நிற்கும். அதுதான் ஞானத்துக்கான முதல் பயங்கரமான விஷயம். அப்ப ஒருத்தர் ஒரு குரு கிட்ட இருந்து கிடைக்க வேண்டியது பூமியில போடுற போர் இருக்குல்ல, அதுதான். அது தண்ணி வர்ற போர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, தண்ணி மட்டும் அது வரல. அது பாருங்க, அது எப்படியோ எங்கெங்கயோ கடந்தது தண்ணி, அப்படியே இப்படி சுற்றி கிடக்கு. அது ஒரு இடத்துல வச்சோன்னா அது அப்படி மேல அந்த எல்லாம் சேர்ந்துருது, ஒண்ணு சேர்ந்துருது. அப்ப உயிர் துளி 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 துளியா ஒரு பீஸ் இருக்குல்ல, அந்த பீஸ் தலையில கொஞ்சம், கண்ணுல கொஞ்சம், மூக்குல கொஞ்சம், கையில கொஞ்சம், காலில் கொஞ்சம், அங்கங்க கிடக்கு. இவர் போடுறாருல போர்ல எல்லாம் ஒரே இடத்துல திரளுதான், வெண்ணெய் திரளு மாதிரி. கிருஷ்ணன் ஒரு வெண்ணெய் வாயை திறந்தோன்னு உலகம் தெரிஞ்சுச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த உடல் முழுக்க உயிர் துளி தனித்தனியா சில்லு சில்லா கிடக்கு. அதான் செல்கள்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி கிடக்கு. இதை ஒரே இடத்துல திரட்டணுமா, அதுதான் முக்கியமான இடங்கிறாங்க. அப்ப திரட்டி ஒன்னா அப்படி வெளியில கொண்டு வா, அப்பதான் நீ போர் செய்ய முடியும், நீ ஒரு ஞானியா மலர முடியும். அப்ப இந்த மாதிரி திரட்டி இருக்கிறவன் எப்படி இருப்பான், இதைதான் தலையில பூத்தான்ல ஒருத்தன், திருமூலன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுதான் அவரு. அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கிறத ஒன்று சேர்த்துக்க, ஒரு இடத்துல ஒண்ணு சேரு. பலம் எது, ஒன்று சேரு. ஒரு இடத்துல நிலை நிறுத்து, எங்க நிலை நிறுத்தணும், உச்சியில நிலை நிறுத்து.